குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பா 10ஆம் தேதிக்கு ஒத்தி தான் வச்சுருக்காங்கப்பா. 10ஆம் தேதி கட்டாயம் திறப்பேன்னு சொல்லிட்டு அறிவிக்கவே இல்லை. 10ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பை ஒத்தி வச்சுருக்காங்க. 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாதுப்பா. சூழ்நிலை எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ ஒத்தி வச்சுருக்காங்க. சப்போஸ் டெம்பரேச்சர் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் குறைஞ்சிருச்சுன்னா 10ஆம் தேதி திறந்துருவாங்க. இல்லை டைம் எடுத்துக்கிச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கூடுதல் விடுமுறை வரப்போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொன்னதான்ப்பா சேனலில் ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லியாச்சு. ஜூன் 6ஆம் தேதி இருக்க பள்ளிகள் திறப்பு கட்டாயம் கிடையாது, கூடுதல் விடுமுறை கம்பல்சரி கொடுப்பாங்கன்னு. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு நேற்றே வந்துருச்சு. ஆனால் 10ஆம் தேதி தான் திறப்பாங்கன்னா சொல்ல முடியாதுப்பா. இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வட மாவட்டங்களில் ஃபுல்லாகவே ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. அதனால் வெயிலின் காற்றலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வெயில் கொளுத்தி தள்ளுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும் டெம்பரேச்சர் குறையன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே குறைஞ்சிருச்சுன்னா ஜூன் 10 கம்பல்சரி ரீஓப்பன்ப்பா ஸ்கூல்ஸுக்கு. ஆனால் குறையாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3rd வீக்கு, ஸோ ஜூன் 17 அன்றைக்கி ரீஓப்பன் பண்ண சான்சஸ் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. ஓகேங்களா? ஜூன் 10 மண்டே தான், 1 வீக் கழிச்சு அடுத்த மண்டே ஜூன் 17. ஸோ அப்போ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு ஜூன் 17 தள்ளி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுப்பா. ஜூன் 17 தான் லாஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் 10 டேஸ்க்குள்ளே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் ஓரளவுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஒத்தி வச்சுருக்காங்க 10ஆம் தேதிக்கு. சப்போஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வராத காரணத்தில் இன்னும் ஒரு வாரம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சா மட்டும்தான்ப்பா 10th. இல்லை டெம்பரேச்சர் குறையலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் லீவ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வரத்துக்கு. ஓகேங்களா? கிட்டத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நல்ல அப்டேட் வரும்ப்பா. லீவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? போர் அடிக்குது நான் ஸ்கூலுக்கு போகணுன்னா போகாதீங்க. பெரும்பாலான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இந்த வெயில் அவங்களால படிக்கவும் முடியாது. ஸோ எல்லாமே கருத்தில் கொண்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. ஸோ இருக்கிற லீவை சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயில் தாக்கம் குறைஞ்ச பிறகு நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு போகலாம். ஓகேவா? மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்குப்பா. நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? பாய்.